25க்கும் மேற்பட்ட தொழில்துறையில் ஒப்பந்தங்கள் போடப்படும். அதில் பெரும்பாலானவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒரு சிலது சரியில்லைன்னு நேற்று தான் புதின் சொல்லியிருக்கார். இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, 3 டெக்னாலஜியை பிரித்து வச்சுக்கிட்டாங்க. அவரை நோக்கி 6 பிளேன்கள், அதை தாண்டி இந்தியா பிளேன் வந்து பின்னாடி வந்து முழுக்க டெல்லி முழுக்க ட்ரோனை போட்டு வேற எந்த ஏர் மேலேருந்து வீச முடியாத அளவுக்கு பாதுகாப்புகள் கொடுத்துருக்கோம். மோடியை கொலை செய்வதற்கு பங்களாதேஷில் அமெரிக்காவின் CIA ஏஜென்ட் வந்து இருந்தான். அவன் அந்த இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, ரஷ்யாவுடைய ஒரு $300 பில்லியன் அமெரிக்கா மற்றும் மற்ற பேங்க்ல இருக்கிறத அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உக்ரைனுக்கு கொடுக்குற ஆயுதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்றேன்றாங்க. அதுக்கு சட்டப்படி முடியாது. இந்தியாவுடைய மொத்த பணம் GDP-ன்னா 4.3 ட்ரில்லியன். ரஷ்யா எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 2.2, கிட்டத்தட்ட நம்பில் பாதி தான். ஆனால் ஆயுத பலத்தால் அவர்களுக்கு மதிப்பு இருக்கு. ஏற்கனவே 27 முறை IMF-ல போய் ஐயா கடன் கொடுங்க, ஐயா கடன் ஒரு தரையும் கொடுக்குறப்போ ஒரு புது கண்டிஷன் போடுவாங்க. முழு டெக்னாலஜியை கொடுக்க மாட்டாங்க, அதை ரிப்பேர் அதுக்குள்ள சில விஷயங்களை கொடுப்பாங்க. இப்போ முழு டெக்னாலஜியும் கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அமெரிக்கா ஒன்று சொல்லுது, ரஷ்யா சொல்லுதுன்னு பார்க்க முடியாது. நம்ம 140 கோடி பேரை பார்க்கணும். நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லலிதா. இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்தியா, புட்டின், ரஷ்யா அவங்களுக்கான உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே நெருங்கிய ஒரு உறவு. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா வரவேற்கிறது பார்த்துருக்கலாம். மோடி அவர்களே போய் நேரடியாக வரவேற்றிருக்காரு ஏர்போர்ட்டில். அந்த வருகைன்றதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியா வருகை தந்ததற்கான பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா ரஷ்யா உறவு ரொம்ப காலமாக இருக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய இரும்பாலைன்னு எடுத்திங்கன்னா பிலாய் ஸ்டீல் பிளான்ட், துர்காப்பூர், இதெல்லாம் ரஷ்யன் டெக்னாலஜி. இந்த மாதிரி அந்த காலத்திலிருந்தே, நாம் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே பல உதவிகள் செஞ்சிருக்கு. பல போர்களின் போது, அதாவது எஸ்பெஷலி சீனா போரின் போது கூட இந்தியாவின் பின்னணியில் ரஷ்யா இருந்திருக்கிறது. ஸோ இந்தியாவிற்கு, அதாவது மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன நினச்சதுன்னா, இந்தியாவுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது, நல்ல பிளேன், அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் கொடுக்காம இருந்தாங்க போன நூற்றாண்டில். ஸோ நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு ரஷ்யா கிட்ட தான் வாங்கியானு. ஏன்னா மேஜர் சப்ளையர்ஸ்னு பார்த்தால் ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு 2 ஐரோப்பிய நாடுகள், விட்டா ரஷ்யா. ஸோ நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற பிளேன்களாகட்டும் இருக்கும், நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், இதில் பெரும்பான்மையானவை ரஷ்யன் டெக்னாலஜி. அதன் பிறகாக ரஃபேல் போன்றவை வர ஆரம்பித்த பிறகு நமக்கு மாற்று டெக்னாலஜி வந்தது. ரஷ்யாவும் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணியிருக்கு. இந்த முறை நம்ம ஆபரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் என்றால் அதற்கு அடிப்படையாக இருந்தது அவங்க கொடுத்த SU-400ங்கிற அந்த சுதர்ஷன் சக்ராங்கிறது. அந்த பர்டிகுலர் ஆன்டி மிசைல் இது வந்து அவங்க உக்ரைனில் பயன்படுத்திய விதம் நாம் இன்னும் நல்லா பயன்படுத்தி இருக்கோம். அதாவது எப்படி ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கினா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நம்மளுடைய டெக்னாலஜிகள், இன்னும் நம்மளுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அதன் தாண்டி ரஷ்யாவில் கிட்டத்தட்ட இந்த 3 வருடமாக போர் நடப்பதால் அங்கே 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் இறந்திருக்காங்க. ஸோ அவங்களால இப்போ எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் இல்லை. ஸோ இப்போ இந்தியாவிலேயே தயாரிக்கலாம், அடுத்து SU-400 தாண்டி 500 தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதை இந்தியாவில் பண்ண முடியுமா இப்படின்லாம் பார்க்குறாங்க. பிளேன், ஏன்னா இப்போ அங்கே தயாரிக்கிறதுகள் இல்லை. சரி, உலகத்திலேயே இன்னைக்கு நீங்களெல்லாம் 29, 25 வயசில் இருக்கீங்க, நான் 60 வயசு நெருங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்தியாவினுடைய சராசரி வயது இன்னைக்கு 29 வயது. இந்தியாவோட மொத்த பாப்புலேஷனுடைய ஆவரேஜ் போட்டால் 29 வயது. சீனாவது 39, ஐரோப்பா 60 தாண்டி விட்டது. ஸோ இளைஞர்கள் இப்போ 29 வயசுல இன்னைக்கு 40 கோடி பேர் 30 வயசு கீழேன்னு வச்சிங்கன்னா அடுத்த 30 வருடம் அவர்கள் மிகப்பெரிய கஸ்டமராக இருப்பாங்க. இப்போ ஃபோன் வந்தால் இருக்கட்டும், எந்த டெக்னாலஜி வந்தாலும் இதை அப்சார்ப் பண்ணுறவங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க அவங்க 60-70 தாண்ட அவர்கள் அடுத்த தலைமுறையை இது பண்ணி இருப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய ஆவரேஜ் ஏஜ் 29 இன்னைக்கு தேதியில். ஸோ நம்ம வந்து எந்த விதமான பெரிய கட்டுப்பாடுகளையும் செய்யாமல் குழந்தைகள் பிறப்பதை விட்டதுனால என்ன இருக்கு. நேற்றைய தினம் சீனாவில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா பல பெனிஃபிட் கொடுக்குறாங்களே. ஏன்னா எல்லாம் லிவிங் டுகெதரில் குழந்தை பெற்றுக்காமல் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்திய பாப்புலேஷன் என்பது உற்பத்தியை பெருக்கக்கூடிய பாப்புலேஷன், உற்பத்தியை வாங்கக்கூடிய சக்தி, ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த பாப்புலேஷன் உலகத்துக்கு தேவை. இதுக்கு அடுத்தது ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம பல விஷயங்களை சுட்டி காட்டினோம். இல்லை, ரஷ்யாவை விட்டுருங்க, ரஷ்யா எதுக்கு யார் கொடுக்கலாங்க. சீனா கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸும் ரஷ்யாவிலிருந்து கொடுத்ததை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸோ இது பண்ணி கொடுத்தது. ஆனால் அதை பாகிஸ்தானுக்கு பயன்படுத்த தெரியல. சரியா? ஸோ ரஷ்யாவில் யுக்ரைனை பயன்படுத்தியதோடு நாம் நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதை விட
இது மின்னணுவியல், நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஏஐ துறையில் நம்ம டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருச்சுன்னா, இப்போ ட்ரோன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ட்ரோன்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கூட ட்ரோனில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு 4000-5000 ரூபா. போருக்கு வெறும் சர்வைலன்ஸ் அனுப்பிச்சா 10 லட்ச ரூபா. ஆயுதங்களை கொண்டு வந்து போடுற அளவுக்கு ட்ரோன்னா 30லேருந்து 50 லட்ச ரூபா. இப்போ வர்றது 50,000 ரூபா ட்ரோனா 30 லட்ச ரூபா ட்ரோனான்னு தெரியாது. ஆனால் அந்த S-400 வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு ஏவுகணையோட விலை 60 லட்ச ரூபா. ஸோ நீங்கள் அட் அ டைமில் 500 இது வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவன் ஈவன் இதில் இஸ்ரேலில் இருக்கிற அயன் டோம் என்பதும் இந்த ஏவுகணை அனுப்பும். இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, 3 டெக்னாலஜியை பிரித்து வச்சுக்கிட்டாங்க. அதில் ஒன்று முக்கியமானது என்னன்னு சொன்னால் 1950க்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட பீரங்கி. அந்த பீரங்கி 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரதை ஷூட் பண்ணும். ஒரு ஆள் தள்ளிட்டு போவோம், ஒரு ஆள் ஷூட் பண்ணணும். லோட் பண்ணுறதுக்கு அந்த தள்ளிட்டு போகாத நேரத்தில் அவன் குண்டை தள்ளுவான். இப்படி இருந்த எக்யூப்மெண்ட்டை இன்னைக்கு ஆட்டோமைஸ் பண்ணி அந்த குண்டோட விலை 2000 ரூபா. அதை ஏஐயோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரேடார் சொல்லிடுச்சுன்னா இந்த 2000 ரூபா குண்டை வச்சு 30 லட்ச ரூபா ஏவுகணையை அடிச்சிருக்காங்க. இதை தவிர கைனெட்டிக் நான் கைனெட்டிக்னு சொல்லிட்டு இது ட்ரோன் சொன்னால் ஆள் இல்லாத விமானங்கள்னு பேர் தமிழில் சொன்னால். ஸோ அது வந்து ஜிபிஆர்எஸ் நீங்கள் ஜிமேப் கூகுள் மேப் யூஸ் பண்ணுற மாதிரி ஜிபிஆர்எஸ் காட்டுற வழியில் இந்த இடத்துக்கு போன்னு வைப்பாங்க. ஜிபிஆர்எஸை ஜாம் பண்ணால் கீழே விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும். ஏன்னா நான் 50 லட்ச ரூபா ஏவுகணை அனுப்பாமல் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணோம். ஏன்னால் இஸ்ரேலுடைய அயன் டோமுடைய சக்ஸஸ் 60%. ஆனால் அது வெரி எக்ஸ்பென்சிவ். அட் அ டைமில் 100 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒர்க் பண்ணுறது கஷ்டமாயிடும். இந்தியா எத்தனை வந்தாலும் தயாராக இருக்கும்னு சொல்லி காட்டி இதை நிரூபித்து நம்மளுடைய சக்ஸஸ் 97%, 1-2% அது அதில் இது எதுவும் ஆயுதம் இல்லை, ஆள் இல்லாத பகுதியில் விழுங்கிறத மட்டும்தான் கீழே விழ வச்சோம். ஏன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, நம்ம ரஷ்யாவுக்கும் வந்து உக்ரைனுக்கும் போர் ரொம்ப வருஷமா நீண்டுட்டு போகுது. அதற்கிடையில பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில இருந்தும் இந்தியாவுக்கு நிறைய இன்னல்கள் வந்துச்சு, முரண்பாடுகளும் வந்துச்சு. அதற்கிடையில இப்போ ரஷ்ய அதிபர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறது வந்து பெரிய ஒரு உலகமே வந்து உற்று நோக்கிற ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. இதோட இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா நம்ம இந்தியா கூட பழகுறதே பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனா இப்போ வந்து இப்படி வந்திருக்கிறதால இதோட பின்னணி, இதோட எதிர் வினைகள் எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்கும் சார் நம்ம இந்தியா? பிடிக்காதெல்லாம் இல்லை விஷயம். அவர்கள் சொல்லுகிற ஒரே பிரச்சனை என்னன்னா, ரஷ்யாவுடைய மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் வந்து ஆயிலாக இருக்கிறது, பெட்ரோலியம். அதை இந்தியாவும் சீனாவும் அதிகமாக வாங்குது. அவங்க வாங்கலைன்னா அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, இல்லை பணம் இருக்காது, அதனால போரை தோத்துருவாங்க. நீங்கள் கொடுக்கறதுனால தான் போர் நடக்குதுன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டேட்டா எடுத்து பார்த்தால் ஐரோப்பா முழுக்க கேஸ் அந்த பைப்லைன் வழியாக வாங்குகிறது. ஸோ அமெரிக்காவில் தேவையான யுரேனியமும் ரஷ்யாவிடமிருந்து பெறப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அமெரிக்கா 38 ட்ரில்லியன் கடன் இருக்குமா, அந்த நாட்டுடைய ஜிடிபியை விட அதிகமான கடன் இருக்கிறது. அவர்களுடைய கடனுக்கு அதாவது 71 நாளைக்கு ஒரு புது 90 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வருடமும் 5 லட்சம் ட்ரில்லியன் வாங்கினா தான் போக முடியும். அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி? அவர்கள் எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணணும். என்ன சொல்கிறாங்க, எங்கள் நாட்டிலேருந்து வாங்கிக்கோங்கன்னாங்க. போன வாரம் ஒரு 10 நாள் முன்னாடி இந்தியா அவங்கள்ட்டேருந்து எல்பிஜி வாங்குறதுக்கு இப்போ நம்மளுடைய மொத்த எல்பிஜி டிமாண்டில் 10% ஃபிக்ஸட் ரேட், ஒரு வருஷத்துக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அமெரிக்கா கூட கையெழுத்து போட்டோம். இது நாம் இப்போ கத்தார்லேருந்தும் சவுதி அரேபியாவோட வாங்குற விலையோட கம்மி ரேட்டுக்கு வாங்குறோம். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு வந்து 140 கோடி வயிறு இருக்குமா இந்தியாவில், அத்தனை பேரையும் கவனிக்கணும். ஸோ அமெரிக்கா ஒன்று சொல்லுது, ரஷ்யா சொல்லுதுன்னு பார்க்க முடியாது. நம்ம 140 கோடி பேரை பார்க்கணும். அதைத்தான் இந்தியாவில் இல்லை, இந்தியாவுடைய எதிரியான பாகிஸ்தானில் இம்ரான் கான் சொன்னார். அவர் அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறார், நம்மளும் அப்படி போனோம். இங்கே ஆர்மி வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி பண்ணி நம்ம பின்னாடி போயிட்டோன்றோம். ஸோ இப்போ கடந்த 7-8 வருடங்களில் இந்தியா தன்னை வளர்த்துக்கிட்டே போய் இன்னொன்று சரி, அடுத்தது உலகத்திலேயே பொருளாதாரத்தில் நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 சீனா, ஆனால் 3 ஜப்பான், 4வது இந்தியா. இந்தியாவுடைய மொத்த பணம் ஜிடிபின்னு 4.3 ட்ரில்லியன். ரஷ்யா எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 2.2, கிட்டத்தட்ட நம்பில் பாதி தான். ஆனால் ஆயுத பலத்தால் அவர்களுக்கு மதிப்பு இருக்கு. ஸோ இந்தியா அந்த ஆயுத சுயச்சார்பை நோக்கியும் போயிட்டு இருக்கு. இதுல சர்ஃப்ரான் என்ற ஒரு பிரான்ஸ் நிறுவனம் ஜெட் விமானம் இன்க்ளூடிங் இன்ஜினோடு தயாரிக்கும் டெக்னாலஜியை தரோன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போன மாதம் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம வளர்த்துக்கிறோம். இந்த வருடம் நம்மளுடைய ஆயுத உற்பத்தி 1,54,000 கோடி.
ஏற்றுமதி 24,000 கோடி. ஸோ இதை இன்னும் தற்சார்பு வர வர உலக நாடுகள் நம்மை நோக்கி பயப்படும். அடுத்தது அணு ஆயுதங்கள். ஸோ நம்ம அணுவை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. அதை தாண்டி ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன பண்ணோம், நம்ம அவங்களுடைய முக்கியமான பாகிஸ்தானுடைய முக்கியமான ஏர்பேஸ் ராவல்பிண்டி, அந்த ராவல்பிண்டி ஏர்பேஸை நோக்கி ஒரு டிகாய் ட்ரோன்னு ஒன்று அனுப்பிச்சோம். அதாவது அப்படின்னா என்னன்னா, பார்த்தா ரஃபேல் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ரஃபேல் கிடையாது. ரஃபேல் வந்துருச்சுன்னு அவங்க இதை விட்ட உடனே அவங்களுடைய அந்த ஏவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வருகிற பிளேனை கவனிக்கிற ரேடாரை நம்ம அடிச்சிட்டோம். ஸோ மிச்சத்தையும் அடிச்சிடுவாங்கன்னா அவங்க அத்தனையும் ஆஃப் பண்ண அடுத்த 20 நிமிடத்தில் அந்த நாட்டுடைய 20% வான் தளங்களை நம்ம அடிச்சிட்டோம். வான் தளத்தை மாத்திரம் அடிக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அணு ஆயுத ஏவுகணைகளை வைத்திருக்கிற கிரானா ஹில்ஸ் மற்றும் மற்றவற்றையும் அடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு பாகிஸ்தான்ங்கிறது வெறும் கூச்சலிடுகிறது, அதுகிட்ட ஒன்றுமில்லைன்னு ஆயிடுச்சு. பாகிஸ்தான் ஏற்கனவே 27 முறை IMFல போய் ஐயா கடன் கொடுங்க, ஐயா கடன் ஒரு தரையும் கொடுக்குறப்போ ஒரு புது கண்டிஷன் போடுவாங்க. நீங்கள் பால் விலையை ஏற்றுங்க, கரண்ட் பில்லை ஏற்றுங்க, இத்தனை கண்டிஷனையும் ஏற்றுக்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா ரஷ்யா வந்து அந்த வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. இது என்ன மாதிரியான வர்த்தக பேச்சுவார்த்தையை நம்ம எதிர்பார்க்கலாம்? ஏன்னா பொருளாதார இல்லை, இந்தியா ரஷ்யா வர்த்தகம்ங்கிறது இப்போ 68 பில்லியனா இருக்குமா? இந்த 68 பில்லியன்ல ஆக்சுவலா 5 பில்லியன் தான் நம்ம ஏற்றுமதி பண்றோம், மீதம் அங்கிருந்து வாங்குறோம். அதுல பெரும்பாலும் பெட்ரோல். ஸோ அதை தாண்டி இங்கிருந்து வேற என்னென்ன பொருட்கள் கொடுக்க முடியும், அதுல அவங்க நாட்டில் நம்ம நாட்டு இதை நீங்களே இங்க வந்து ஃபேக்டரி போடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. போர் சூழ்நிலையில் அது அவ்வளவு எளிது கிடையாது. பட் அதை நோக்கி செல்லலாம். இது செல்ல செல்ல நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம இப்போ சாஃப்ட்வேர்லாம் நம்ம நல்லா இருக்கோம், அங்க பண்ண முடியுமா, அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, ரஷ்யாவுடைய ஒரு $300 பில்லியன் அதை இது அமெரிக்கா மற்றும் மற்ற பேங்க்ல இருக்கிறத அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உக்ரைனுக்கு கொடுக்குற ஆயுதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்றேன்றாங்க. அதுக்கு சட்டப்படி முடியாது. ஆனால் ஐரோப்பா நாடுகள் அதை சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் உடைக்கணும்னா போரை முடிச்சாகணும். அதாவது மாட்டில் பால் இருந்தால் தான் கறக்க முடியும். இனிமேல் உக்ரைன் போர் நடத்துவது எந்த லாபமும் இல்லைன்னு அமெரிக்கா தீர்மானித்து போரை நிறுத்தத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதை நிறைவேற்ற உதவி செய்யக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். இந்தியா ஒரு நாடு தான். அதுவும் பேச கூடும். ஏற்கனவே 28 பாயிண்ட்ஸ் போட்ட ஒரு திட்டத்தை அமெரிக்கா கொடுத்திருக்கு. அதுல பெரும்பாலானவை நாங்க ஏத்துக்கிறோம், ஒரு சிலது சரியில்லைன்னு நேற்று புதின் சொல்லியிருக்கார். சோ அதுல பெரும்பாலானவை என்னன்னா, ரஷ்யா பிடிச்ச பகுதியெல்லாம் ரஷ்யாவுக்கு அதாவது அப்ப இந்த போரே தேவையில்லை. ஸோ உக்ரைன் வந்து பின்னாடி போகணும்னு சொல்றாங்க. இது அப்புறம் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அது இருக்கு. இதை உக்ரைன் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் உக்ரைனுக்கு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு அமெரிக்கா புரிஞ்சுக்கிச்சு. ஸோ விரைவில் இந்த போர் அடுத்த ஓரிரு மாதங்களில் போர் நிற்கும். அதில் இந்தியாவின் பக்கமும் இந்தியாவுடைய துணையும் தேவைப்படும். ஸோ இந்த இதில் 25க்கும் மேற்பட்ட தொழில்துறையில் ஒப்பந்தங்கள் போடப்படும். ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் தான், வெறும் இம்போர்ட் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இந்திய பொருட்கள் அங்கே வாங்கணும். டீ போன்ற சில பொருட்கள் போகுது, அதை தாண்டி மற்ற பொருட்களை கொண்டு போகணும். இதையெல்லாம் நோக்கி கண்டிப்பாக போகும். நம்ம பிரதமர் அவர்களே போய் நேரடியாக ஏர்போர்ட்ல அவர் பார்த்துருக்கோம். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோ ஆற தழுவி அவரை வந்து வரவேற்கிறதாகட்டும், இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து பல வருஷம் வந்து ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்குமா, இல்லை இது மட்டும் தானா, இல்லை ஏதாச்சும் எதிர்பார்க்கலாம்? இதோட வேற ஒரு ரூமர் ஒன்று இருந்தது தெரியும். ஒரு 3 மாதம் முன்னாடி ஷாங்காய் இது நடந்த கூட்டத்தின் போது திரு புட்டின் அவர்கள் தன்னுடைய கார்ல 40 நிமிடம் வெயிட் பண்ணி, மோடி வேறு தலைவர்களோடு மீட்டிங்ல இருந்தப்ப வெயிட் பண்ணி கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் போனாங்க. அதில் சொல்லப்பட்டது என்னன்னால், மோடியை கொலை செய்வதற்கு பங்களாதேஷில் அமெரிக்காவின் CIA ஏஜென்ட் ஒன்று இருந்தான். அவன் அந்த ஹோட்டல்ல மர்ம முறையில் இறந்தான். அதுக்கு அடுத்த நாள் சிட்டகாங் பகுதியில் மேலும் சில CIAக்கள் இருந்தார்கள் அப்படின்லாம் சொல்லி இதை ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டு தான் தடுத்தது என்று சொல்லப்படுது. இதுக்கு எதுவும் ஆதாரங்கள் அந்த பிளேன்ல, ஏன்னா அவருடைய அந்த இப்ப அவர் வந்திருக்காருல்ல, அவருக்கு 5 மடங்கு பாதுகாப்பு, 5 நிலை பாதுகாப்புன்றாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, அவருக்கு 3 கார் வரும். ஒரு கார் நீங்க ஏவுகணை போட்டாலும் அடிக்காது, வெளிகுண்டு அடிச்சாலும் அந்த காரை ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு காரு, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், இன்னொரு பேக்கப், 3 கார். அது தவிர இன்னும் 3 கார். அவரை நோக்கி 6 பிளேன்கள். அதை தாண்டி இந்தியா பிளேன் வந்து பின்னாடி வந்து முழுக்க டெல்லி முழுக்க ட்ரோனை போட்டு வேற எந்த ஏர் மேல இருந்து வீச முடியாத அளவுக்கு பாதுகாப்புகள் கொடுத்துருக்கோம். இந்த 26 மணி நேரமும் அவருக்கு இப்படி பாதுகாப்பு கொடுத்து நம்ம செய்யறோம். சரி, இந்த பிணைப்பு அதிகம் ஆக
இந்தியா பலம் பெறும். ஏன்னா ஐரோப்பாவில் அவங்களுக்கு அதாவது வாங்குறவன் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, யூடியூப் வீடியோ போட்டால் மக்கள் பார்க்கணும். அதனால வாங்கும் சக்தி கொண்ட ஒரே நாடு இந்தியர்கள் தான். அதனால ஏன்னா சீனா அவங்களே தயாரிக்கிறாங்க. ராணுவ ரீதியாக எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு? ஏற்கனவே S-400 இருக்கு, அதை தாண்டி AU-57 ஒரு பிளேன் பேசிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு அவங்க கிட்ட ப்ரொடக்ஷனுக்கு வழி இல்லை. ஸோ இங்கேயே ஃபுல் டெக்னாலஜியை கொடுத்து, இது வரைக்கும் அவங்க முழு டெக்னாலஜியை கொடுக்க மாட்டாங்க, அதை ரிப்பேர் அதுக்குள்ள சில விஷயங்களை கொடுப்பாங்க. இப்போ முழு டெக்னாலஜியும் கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது ரஃபேலை ஏன் வாங்கணும்னு சொன்னால், அதில் இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய F-16 அல்லது F-35 வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏவுகணைகள் அவங்க கொடுக்குறதான் வாங்கணும். அதை சோர்ஸ் கோடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணால் அவனுக்கு தெரியும் எங்கே போவீங்கன்னு. ஸோ வேற நம்ம ரஃபேல் பேசி நம்மளே சோர்ஸ் கோடை பண்ணிட்டோம். நம்ம இப்போ எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி பேசுகிறோம். எனக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இங்கே நீங்கள் கூட்டு ஒப்பந்தம் பண்ணி நம்மளே தயாரிக்கணும். கிட்டத்தட்ட சாஃப்ரான் அதை ஒத்துக்கிட்டு இருக்கு, பிரான்ஸ் நிறுவனம். அதே மாதிரி ரஷ்யாவும் வரும். இது இந்தியாவை வல்லரசாக ஆக்கும். ஓகே, இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ரொம்பவே நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தா வந்து நம்ம அமெரிக்க அதிபர் வந்து எந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வந்து அது போகும்னு நினைக்கிறீங்க? இதுக்கடுத்து அமெரிக்க அதிபர் எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பார்? இல்லை, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் உள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் அதிகம். அவங்களுக்கு தினந்தோறும் கடன் பிரச்சனை. இரண்டாவது, அவங்களுக்கும் தன்னுடைய பொருட்கள் அதிசயம். அமெரிக்காவில் உங்களுக்கு அவங்க மொபைல் வாங்கணும்னு சொன்னால் இன்னைக்கு அந்த நாட்டு மொபைல் உற்பத்தி வாங்குறதுல 10க்கு 3 மொபைல் நம்மளுது இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. மாத்திரைகள் குரோசின்னு நம்ம சொல்கிற பேராசிட்டமால்ல இருந்து எல்லா மாத்திரைகளிலும் 45% இந்தியன் தயாரிப்பு. ஸோ இந்த இந்தியா தரலன்னா அவங்களால தயாரிக்க முடியாது. வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம கொரோனாவுக்கு தடுப்பூசிகள் தயாரித்ததில் உலகத்தில் 5 நாடுகள் தான் சக்ஸஸ் ஆச்சு. ஒன்று அமெரிக்கா, ரெண்டாவது சீனாவும் ரஷ்யாவும். அது சக்ஸஸ்ங்கிறது உண்மையா வேறு நாடுகளில் ட்ரெயினால். நாலாவது இது இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு தயாரிச்சது. அதை -70 டிகிரியில் ஸ்டோர் பண்ணால் தான் பண்ண முடியும். -70ங்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது -3 விட அதிகம். ஸோ அதை 1 மணி நேரம் வெளியில் வச்சா ஒர்க் பண்ணாது. பட் இந்தியா -3க்குள்ளே இருக்கிறத வச்சு 200 கோடி அதிகமான ஊசிகள் 100 கோடி பேருக்கு போட்டதுனால தான் நம்ம 5 லட்சம் பேர் தான் இழந்தோம் 140 கோடிக்கு. அமெரிக்காவில் 30 கோடி மக்களில் 12 லட்சம் பேர் இருந்தாங்க. ஸோ உற்பத்தி இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம மிகப்பெரிய சாதனைகளை பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ ஏற்கனவே இப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய துணை இருந்தால்தான் அமெரிக்கா அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்திருக்காங்க. பட் ட்ரம்ப் என்பவர் காலையில் ஒன்று பேசுவார், மாலையில் வேறு பேசுவார். அதனால அவருடைய மென்டாலிட்டி கொஞ்சம் கஷ்டம். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார வந்து நிறுத்துறதுக்கான வேலையை வந்து நம்ம இந்தியா சைட்ல இருந்து பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் வந்து தீர்த்து வைப்பாரா நம்ம ரஷ்யா அதிபர் புட்டின்? ரஷ்ய அதிபர் அதில் எதுவும் பண்ண முடியாதுமா. பட் நம்ம இது நெருங்குறப்ப, அதாவது ட்ரம்ப் செய்யற வேலையினால நம்ம அந்த பக்கம் அதிகமாக போவோம் என்பதை புரிந்து கொண்டு ட்ரம்ப் மாற்றணும். இன்னொன்று, அவங்க பொருட்கள் தேவை அவங்களுக்கு இருக்கு. சரி, இந்தியா அங்கேருந்து நம்ம வாங்குறது 40 பில்லியன், எக்ஸ்போர்ட் 80 பில்லியன். ஸோ எனக்கு இன்னொரு 40 பில்லியனுக்கு வாங்குங்கிறாங்க. ஆனால் கூகுள், ஃபேஸ்புக் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூவில் எடுக்கிறது இன்னொரு 40 பில்லியன். அதை சொல்ல மாட்டேன்றாங்க. இந்தியர்கள் போய் அங்கே படிக்கிறது, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருந்து தான் அதிகமாக போகுது. ஆனால் அதிக பொருட்கள் வாங்கணுங்கிறதுல தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி LPG வாங்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இருந்து சோயாபீன் வாங்குங்க, எங்ககிட்ட இருந்து பால் பொருட்கள் வாங்குங்கிறாங்க. அந்த சோயாபீன் என்பது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அதாவது அது யூஸ் பண்ணால் விதை திருப்பி முளைக்காது. அதெல்லாம் வேண்டான்னா அதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. அதை மக்கள் யூஸ் பண்ணாமல் அதை வச்சுக்கிட்டு பெட்ரோலுக்குரிய எத்தனால் தயாரிக்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை போகுது. ஸோ இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம போன பட்ஜெட்லேயே இன்னைக்கு இது ஒரு நியூக்ளியர் ஃபேக்டரி போட்டிங்கன்னா அதில் விபத்து நடந்தால் அவங்க போட்டிருக்கிறது 10,000 கோடின்னு வைங்க, ஆனால் விபத்துக்கு 30,000 கோடி கொடுங்கிற மாதிரி முன்னாடி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அவ்வளோதானே போன பட்ஜெட்லேயே மாற்றிருக்கோம். ஏன்னா வெளிநாட்டு நிதிகள் வரணும். அதை நோக்கி பல மாற்றங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று, ரஷ்யா இந்தியாவில் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் கார்டு வச்சுருக்கீங்கல்ல, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதில் 10க்கு 7, 8 போன வருஷம் வரைக்கும் எல்லாரும் விசா கார்டு, மாஸ்டர் கார்டுன்னு வச்சுருந்தீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ரூபே கார்டு வந்துருச்சு. இன்னைக்கு ரூபே கார்டு ரஷ்யாவில் செல்லும் அப்படின்னா அமெரிக்காவுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணாமலே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 30 நாடுக்கு மேலே பண்ணியாச்சு. இப்போ செக் பாஸ் பண்ணுறது வெளியே ஸ்விஃப்ட்டுங்கிற ஒரு அமெரிக்கன் ஆல்டர்னேட் இந்தியா ரெடி பண்ணிட்டு இருக்கு, இந்தியா ரஷ்யா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவையெல்லாம் வர
அது அமெரிக்க டாலரின் முக்கியத்துவம் குறையுங்கிறது தான் பயப்படுறாங்க. பட் அது காலம் நோக்கி நடந்து இதனால அமெரிக்க பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படும், அடிவாங்க. இல்லை, தற்காலிகமாக அதுக்கு அவங்க டிஃபென்ஸ் எடுப்பாங்கம்மா. அவங்க பிரச்சனைக்கு அவங்க பார்க்கணும், அவங்க இதை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ரஷ்யா இந்தியா அந்த அழைப்பு வரவேற்புன்றது வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தை இன்னும் வந்து அதிகப்படுத்தும், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு வந்து இன்னும் நெருக்கமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்லை, இப்போதைக்கு நம்ம பொருட்கள் அவங்க அதிகம் வாங்கணும். ஏன்னா நம்ம ஏற்றுமதி 5 பில்லியன் தான் இருக்கு. பட் ஆயில கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க. அதாவது போர் ஆரம்பித்த பொழுது $100 இருந்தப்போ 32% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இப்போ 15% ஆயிடுச்சு. இன்னொன்று அவங்க கொடுக்குற விலை என்னன்னா, அவங்க நாட்டில் ஏற்றி நம்ம ஊர் மங்களூர்லயோ இங்கேயோ இறங்குற ரேட்டு இன்க்ளூடிங் கப்பல் இன்சூரன்ஸை சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றான், எங்க கப்பல் எங்க ஊர்ல இருந்து கொடுக்குறேங்கிறான், நடுவில் இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இதுல தான் போயிட்டு இருக்கு. சரி, அமெரிக்காவுடைய ஆயில் அந்த பிரைஸ்ல கம்மியாக கொடுத்தா யார்கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து பொருள் வாங்கினா நமக்கு லாபம். நீங்க அதுக்கு பதிலாக வேற கண்ட்ரி அமெரிக்கா கொடுத்தா அமெரிக்கா வாங்க எல்பிஜி வாங்குறோம். ஸோ இதை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம ப. சிதம்பரம் இருந்தாருமா, கடைசியான ஃபினான்ஸ் மினிஸ்டராக 2014 பட்ஜெட்ல அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட வீடியோ கூட இருக்கவே நான் தரேன். அவர் சொன்னது, நாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், இதே வேகத்தில் போனால் 30 ஆண்டுகளில் நாம் 3வது இடத்தை தொடுவோம்னாரு. இப்ப ஏற்கனவே 4வது இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்த வருடம் கிட்டத்தட்ட 12 வருடங்களில் நாம இதை சாதிச்சிட்டோம். இதுல 2 வருஷம் எல்லாமே மூடி வச்சு கொரோனான்னு மூடி இருந்தது. ஸோ மோடியுடைய உழைப்பினால் நம்ம பல வேகம் அடைஞ்சிருக்கோம். இந்த சந்திப்பு இதுல பலம் பெற்றால் இன்னும் வேகமாக வளரும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், இந்த 2 நாள் பயணம்ல என்ன நடக்குது அப்படின்றது. நன்றி.